வணக்கம் நண்பர்களே. 2025 குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். அதனோட ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் புக் ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்கள். 98 கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கம்பல்சரி இது 1300க்கும் மேற்பட்டது தாங்க. இது புக்கில் அப்படியே இருக்குது. 9th புக்கில், ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. செகண்ட் பாருங்கள். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. கண்டிப்பாக இந்தியா நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னவர் அகத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தேர்டு பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார். தப்புங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் முதல்ல குறிப்பிட்டவர் யாருங்க? குமரிலப்பட்டர். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆமாங்க, மொழி பரவிய நிலத்தின் அடிப்படையில் திராவிட மொழி குடும்பம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. சரிங்க. அப்போ இதில் தவறான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறு. ஈராஸ் பாதிரியார் கிடையாது, குமரிலப்பட்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதனோட ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். 9th புக்கில் இதனோட ப்ரூஃப் இருக்குதுங்க. 9th புக்கில் இதனோட ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். திராவிட மொழி குடும்பம் 3ஆக பிரிச்சிருக்கான்னு சொன்ன தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. ஓகேங்களா? இதில் 9 இருக்குது, இதில் 12 இருக்குது, இதில் 3 இருக்குது. மொத்தம் இதில் 24 இருக்குது அட்டவணையில். ஓகேங்களா? இப்போ அண்மையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 மொழியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருகலா, தங்கா, குறும்பா, சோழியா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் சரியான ஆன்சர் தானுங்க. ஓகே, அடுத்த ப்ரூஃப் பாருங்கள். அப்போ தான் சொன்ன பாருங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்கள். குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஓகேங்களா? கீழே பாருங்கள். ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழா திராவிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அப்படியே வரிசை பிரகாரம் சொன்னவர் இவர் தான். அப்போ தமிழில் இருந்து தான் திராவிடம் என்னும் சொல்லு வந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா ஈராஸ் பாதிரியார். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது சொன்னவர் யாருன்னா ஈராஸ் பாதிரியார். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.